ஹாய், வெல்கம் டு லேடல் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தடில் வீட்டிலேயே எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 டப்பா ஆடை எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி காய்ச்சறோம் இல்லையா பால், அதுலேருந்து எடுக்கிற ஆடையை தான் நான் 2 டப்பா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆடையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஸ்பீட் நம்பர் 1 வச்சு சுற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சுற்றினீங்கனாலே போதும். அந்த ஆடையெல்லாம் சேர்ந்து ஒன்றா நம்ம பட்டர் கன்சிஸ்டன்சிக்கே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது தனியாக வரும் நமக்கு. இது எல்லாமே நமக்கு பட்டர். இதை நம்ம அப்படியே புழிஞ்சு தண்ணியில் ஒரு ஐஸ் வாட்டர் இருக்க பவுலில் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம நல்லா புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா பட்டரையும் நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணி சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற எல்லா வாட்டரையும் நம்ம நல்லா புழிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உருண்டைகளை எல்லாம் இன்னொரு வாட்டருக்கு நம்ம மாற்றணும். இன்னொரு பவுலில் வாட்டர் வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ஐஸாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், இல்லை சில்லுன்னு இருக்க வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா புழிஞ்சி எக்ஸஸாக இருக்க வாட்டரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு நம்ம தண்ணியில் அதை வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிடணும். எக்ஸஸாக இருக்க எல்லா வாட்டரையும் புழிஞ்சிடணும். நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த மீதி இருக்க வாட்டரையுமே நம்ம வேஸ்ட்டு தான், அது கீழே ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா புழிஞ்சிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா இதை நம்ம பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் புழிஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மீதி இருக்க எல்லா பேட்சஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கீ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அப்படியே ஸ்டவ்வை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பட்டரும் நல்லா உருகி நுர தள்ளி வரும் எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க பட்டர் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா உருகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க எல்லா பட்டரும் நல்லா உருகி நமக்கு இந்த வெள்ளை கலரில் நுர தள்ளி வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா நுரையெல்லாம் பொங்கி வருது. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா அந்த வெள்ளை நுரையெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா அந்த கீ கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எல்லோ கலரில் நல்லா வரும். இதுலேயே நமக்கு ஸ்மெல் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் நம்ம த்ரூ அவுட் நம்ம லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட நம்ம இதை பண்ணலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். அந்த நெய் நல்லா உருகி அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கிறப்ப ஸ்மெல்லும் நல்லா நமக்கு தெரியும். இதில் ஃபைனல் ஸ்டெப்பில் நமக்கு அந்த ஏடு மாதிரி உள்ளது எல்லாமே அடியில் போய் நல்லா படிஞ்சிரும். அந்த பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு நெய் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம நெய்யை முறிய வைக்கிறதுக்கு இங்கே நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஏடு நல்லா அடியில் போய் மாவா கன்சிஸ்டன்சியில் உள்ளது எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிட்டு நமக்கு நெய் மேலே வரும். அது நமக்கு நல்லாவே தெரியும் அது கொதிக்க கொதிக்க. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா நெய் வந்து மேலே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து நம்ம நெய்யை முறிய வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நம்ம அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அந்த அடியில் இருக்க அந்த மாவா வந்து நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நெய் தயாராகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எடுத்திருக்க இந்த அளவுக்கு எனக்கு வந்து 2 பாட்டில் சைஸ்க்கு எனக்கு நெய் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.